போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாபர் சாதிக் வழக்கில் இயக்குநர் அமீர் ஆஜராக உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமீருக்கு சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். ராகவேந்தர், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த மாதம் 25ஆம் தேதி காவல்துறை உதவியுடன் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு குடோனில் சோதனையிட்டனர். அப்போது 50 கிலோ அளவில் போதைப் பொருள் தயாரிப்பதற்கான உண்டான ரசாயன பொருட்கள் கைப்பற்றப்பட்டது. இதனையடுத்து இந்த போதைப் பொருள் கடத்துவதற்கு காரணமாக இருந்த திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக பிரமுகராக இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக்கை தேடி வந்தனர். இதனையடுத்து ஜாபர் சாதிக் உள்ளிட்ட பலர் தலைமறைவாக இருந்தனர். இதனையடுத்து சில தினங்களுக்கு முன்பு அவர் கைது செய்யப்பட்டார். ராஜஸ்தான் வீட்டு கைது செய்யப்பட்ட அவரை மீண்டும் விசாரணை செய்வதற்குண்டான நடவடிக்கையில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் ஈடுபட்டனர். அப்போது 10 நாட்கள் அவரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது. விசாரணையின் அடிப்படையில் அவர் திரைப்பட தயாரிப்பாளராக இருந்த காரணமாக பலரிடம் அவர் நட்பு கூறியதற்கான சாட்சியங்கள் கிடைத்திருக்கிறது. அதுக்குண்டான ஆவணங்கள் கிடைத்திருக்கிறது. திரைப்பட தயாரிப்பாளராக இருந்து கொண்டு பல பிரமுகர்களிடம் அவர் தொடர்பு ஏற்படுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அரசியலிலும் தனது பலனை அவர் அடைந்திருக்கிறார் என்பது குறித்து பல்வேறு விசாரணையில் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருக்கு தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து இந்த நிலையில் ஜாபர் சாதிக்கிடம் நெருங்கிய நண்பராக இருந்தவர் தான் இந்த திரைப்பட இயக்குனர் அமீர். இவர் பல்வேறு திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். பருத்தி வீரன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். இந்த நிலையில் வருகிற 2ஆம் தேதி டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய போதைப் பொருள் தடுப்பு அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஜாபர் சாதிக் தயாரிக்கும் அமீர் இயக்கி இருப்பதும் குறிப்பிடத்தக்கமான ஒரு விஷயமாக இருக்கிறது. 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக், அவரது கூட்டாளி சதா ஆகியோரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவுகள் கைது செய்து தற்போது சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் தற்போது அமீரையும் விசாரணை வளையத்திற்கு வரவழைத்திருக்கிறது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.